நிறைய பேர் காப்பிரைட் வந்துட்டு அகெயின் வந்து ஒரு பாட்டுக்கு ஒரு சினிமா இது மாதிரி தான் நினைக்கிறோம். பட் ஆனால் காப்பிரைட் பல விஷயங்களுக்கு நம்ம ஆக்சுவலாக காப்பிரைட் வாங்கலாம். அதுக்கு ஒரு முக்கியமானது வந்துட்டு சாஃப்ட்வேர். ஆக்சுவலாக கிளியராக இல்லை அது. அது ஒரு சாஃப்ட்வேர். அது வந்து ஒரு அல்காரிதம், பிபி மிஷினுக்கான ஒரு அல்காரிதம். அந்த கோடு, சோர்ஸ் கோடை வந்து காப்பிரைட் வாங்கலாம். காப்பிரைட் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரங்களில் வந்துட்டு இப்போ அதை கிரியேட் பண்ணதுலேருந்து 50 வருஷம் இருக்குது. இல்லை ஆத்தர் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுன்னா 60 வருஷம் அவர் இறந்ததுலேருந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு காப்பிரைட்டோட இது. அது எதுக்கெல்லான ஒரு லிட்ரரி ஒர்க்கு, அந்த நாவல் மாதிரி. ஒரு மியூசிக்கல், இப்போ வந்து எம்எஸ் அம்மா அவங்க ஃபோட்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோ எடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு காப்பிரைட் இருக்குது. அவங்க பாடுற சாங்குக்கு ஒரு காப்பிரைட் இருக்குது. அவங்க மேடையிலேருந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு ஒரு காப்பிரைட் இருக்குது. ஸோ ஒரு பண்டல் ஆஃப் ரைட்டு. நம்ம காப்பிரைட் நினைக்கிறது ஒரு சின்ன இது இல்லை. அதுமாதிரி சினிமாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கணக்கான காப்பிரைட்ஸ் வந்துட்டு அதில் இருக்குது. ஆக்சுவலாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காப்பிரைட் கிரியேட் ஆகுது. நாவல் வந்துட்டு ஒன்று அவரவே எழுதலாம், இல்லை டிரான்ஸ்லேஷன் கொடுக்கலாம், இன்னொருத்தங்களுக்கு அடாப்ட் பண்ணலாம், மூவி அடாப்ட் பண்ணலாம், ஓடிடியாக பண்ணலாம். ஒரு ஏகப்பட்ட ரைட்ஸ் இருக்குது. அதனால் காப்பிரைட்டும் வந்துட்டு ஒரு முக்கியமான இது. நிறைய பேர் வந்துட்டு இப்போ நீங்கள் இப்போ மொபைல் அப்ளிகேஷன்ஸ்லாம் ரெடி பண்ணுறவங்களாம் கூட நீங்கள் இப்போ டிஸ்க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த சோர்ஸ் கோட் உங்களுக்கு புதுசாக இருக்குது, நீங்களே கிரியேட் பண்ணிங்கன்னா அது விஷயம் வந்துட்டு பிகாஸ் காப்பிரைட் வந்து ஆக்சுவலாக ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நெசசிட்டி இல்லை. அது ப்ரொப்ரேட்டரி ரைட்னு சொல்லுவோம். எப்போ கிரியேட் ஆகுதோ அப்போ இருந்து அந்த உரிமை ஆக்சுவலாக உங்களுக்கு வந்துடுது. பட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ அது மாதிரி ஒரு இன்னோவேட்டிவான நீங்கள் ஒரு பொருள் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது அட்லீஸ்ட் அது காப்பிரைட் அப்ளிகேஷன் அது ஃபைல் பண்ணி வச்சுறது ரொம்ப நல்லது. அதுக்கு 500 ரூபா தான் அதுக்கு ஃபீஸ். அது இது ட்ரேட்மார்க் நம்ம அடிக்கடி சொல்லுவேன். தமிழ்நாடு மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பிராண்டிங் கான்ஷியன்ஸ் உள்ள ஒரு ஸ்டேட்டு, ஒரு இடத்த நம்ம உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது ஆக்சுவலாக. ஏன்னா அவ்வளோ பயங்கர சக்ஸஸ்ஃபுல் பிராண்ட்ஸிங் வந்திருக்கு. ஏதோ ஒரு காரணத்தில் நம்ம அவங்களெலாம் கொண்டாடலாமே விட்டுட்டோம். ஸோ அது வந்துட்டு ஒரு பெரிய மிஸ் தான் நமக்கு. பல பஸ்ஸுங்களை மிஸ் பண்ண மாதிரி அந்த பிராண்ட்ஸுங்களை கொண்டாடாமல் விட்டது ஒரு பெரிய மிஸ். ஸோ இந்த ஆண்டர்பிரினர் ஸ்பிரிட்டும் நமக்கு புதுசு இல்லை, இது ரொம்ப பழசு. ஒரு வாரத்துக்கு முன்னால் நான் ஹிந்துவில் ஒரு கட்டுரை ஒன்று, இங்கிலீஷ் ஹிந்துவில் ஒரு எஸ்ஏ ஒன்று, ஆர்டிக்கல் ஒன்று வந்திருக்கும். நான் அது வேறு எதுக்கோ தேட போய் தான் அது கிடச்சிது எனக்கு அந்த டேட்டா. அதுக்கப்புறம் தேடி பண்ணால் எனக்கு வேறு ஒரு விஷயம் கிடச்சிது. அந்த ஃபஸ்ட்டு பாருங்களேன், அந்த மெட்ராஸ் கரி பவுடர், அது வந்து பாருங்கள் 1860. திஸ் மைட் பி ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் பிராண்ட்ஸ் ரெஜிஸ்டர்ட். அது 1874 இவர் வந்துட்டு ஒரு தமிழர் யூகேல, ஆஸ்திரேலியாவில், பாரிஸ், நியூசிலாந்து பல இடங்களில் வந்து ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ட்ரேட்மார்க் அப்போவே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவர் கையெழுத்து பாருங்கள், தமிழில் கையெழுத்து போட்டிருக்காரு, சைன் பண்ணி. இதை விட ஒரு என்ன கோல்டு வீட்டில் இருக்கும். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 70 இயர்ஸ் இந்த பிராண்ட் வந்துட்டு யூரோப்பியன் மார்க்கெட்டு, இங்கிலாந்து மார்க்கெட்டு வந்து ரூல் பண்ணியிருக்கு மோனோபோலியா. ஸோ மெட்ராஸ் கரி பவுடர்னாலே இவங்களுதுன்ட்டு அதுக்கு பிராண்டு கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்த மெட்ராஸ் கரி பவுடருக்கும் ட்ரேட்மார்க் வாங்கியிருக்கிறாரு. அந்த லேபிளுக்கு ட்ரேட்மார்க் வாங்கியிருக்கிறாரு. அவர் கையத்தோடு போட்ட எல்லாத்துக்குமே ட்ரேட்மார்க் வாங்கியிருக்கிறாரு. எப்போது 1874 கரெக்டுங்களா? ஸோ இது எதுவுமே நமக்கு புதுசு இல்லை. பட் இன்னும் ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஏதோ ஒரு இடத்துல நம்ம மிஸ் ஆகிருக்கும். அது இந்த ட்ரேட்மார்க் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பொருள் இன்னொரு பொருளை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான். அதுக்கு வந்துட்டு ஒரு நேமோ இல்லை லோகோவோ இல்லை எந்த வகையான டிஃப்ரென்ஷியேட்டருமே பாசிபிள். அதுக்கு முன்னால் இது பாசிபிள் இல்லை. பட் இப்போ வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷேப் ஆஃப் குட்ஸ், ஷேப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதுக்கு முன்னால் வந்துட்டு ஒரு பொருள் இப்போ வந்து பிஸ்லரி பாட்டில் இருக்குது இல்லைங்களா, இதுக்கு டிசைன் தான் இருக்கும் யூஸ்வலாக. அது 10 வருஷம் நம்ம பார்க்க போகிற டிசைன்னு. பட் அதுக்கு ட்ரேட்மார்க் உங்களுக்கு கிடச்சிதுன்னா இன் பெர்பெச்சுவிட்டி, லைஃப் லாங் 10 வருஷம் ரினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். அதனால தான் கொக்கோகோலா கம்பெனி, பெப்சி இவங்கெல்லாம் அந்த பாட்டிலுக்கெல்லாம் டிசைன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு நல்ல இப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஒரு ப்ராடக்ட் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அந்த குட்டுக்கு வந்துட்டு ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த டிசைன் ரைட் வாங்கலாமா, ட்ரேட்மார்க் ரைட் வாங்கலாமான்றது நீங்கள் யோசிக்கணும். ஆக்சுவலாக அது ஒரு டிசிஷன், ஒரு பிஸ்னஸ் டிசிஷன். அந்த கால் எடுத்துகிட்டு நீங்கள் அது இப்போ கரெக்டான ரைட் வாங்க வேண்டியது அவசியம். ஒரு நேரத்தில் அந்த பேக்கேஜிங், அந்த என்டையர் பேக்கேஜிங் வெறும் அந்த மார்க் மட்டும் இல்லாமல் இப்போ ஆரோக்கியா இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபுல் டிசைன் இருக்கு இல்லைங்களா, அந்த பாலோட கவரு, அது மொத்தமாகவே ட்ரேட்மார்க் வாங்கலாம். ஆக்சுவலாக நிறைய பேர் அந்த நேம் மட்டும் தான் வாங்கலான்னு கூட நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, என்டையர் பேக்கேஜிங்கே நம்ம வாங்கலாம். இது வந்துட்டு இப்போ ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸ், இதுவும் ட்ரேட்மார்க்கான ஒரு இப்போ சம்மந்தப்பட்டது சமீபத்திய இது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ ஒரு பொருள் அதனோட ஆரிஜின், அந்த பிளேஸோட அந்த பொருளோட ஆரிஜின் இருக்கு இல்லைங்களா, அதனால் அந்த பொருளுக்கு அந்த குவாலிட்டி வருது அப்படின்ட்டு ஒரு முடிவு. இது வந்துட்டு யூரோப்பில் உருவானது தான். அங்கேருந்து அங்கே அப்பலேஷன் ஆஃப் ஆரிஜின் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பல நாடுகளில் சியூ ஜெனரிஸ் தனியான ஒரு சட்டங்கள் மூலமாக உருவாயிருக்கு. இந்தியாவில் அது வந்து ஜிஐ, ஏகப்பட்ட பொருள்கள் ஜிஐ வாங்கியிருக்கு. அது ஒரு நேச்சுரல் பொருளாக கூட இருக்கலாம், நாக்பூர் ஆரஞ்சு மாதிரி, நீல்கிரிஸ் டீ மாதிரி, அசான் டீ மாதிரி, இல்லை ஒரு மேனுஃபேக்சர்ட் பொருளாக இருக்கலாம். இப்போ அது வந்து கோயம்புத்தூர் கிரைண்டர், வெட் கிரைண்டர். ஸோ இந்த கோயம்புத்தூர் ஏரியாவில் வெட் கிரைண்டர் இண்டஸ்ட்ரி பெரிய லெவலில் டெவலப் ஆகி இந்த இன்னோவேஷன் உருவாகிட்டு அவங்களுக்கு வந்து அந்த கோயம்புத்தூர் வெட் கிரைண்டர் ஜிஐ கொடுத்துருக்காங்க. இது சேலத்தில் கூட மேனுஃபேக்சர் பண்ண முடியாது.
அந்த அசோசியேஷன் மெம்பர்ஸ் அந்த ரீஜனில் மட்டும்தான் அதை பண்ண முடியும். இதே தான் உங்களுக்கு வந்து இப்போ அந்த பவானி ஜமக்காலமோ அது பக்கத்தில் இருக்கிற ஊரில் கூட அது மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. அந்த அசோசியேஷன் மெம்பர்ஸ் தான் அது பண்ண முடியும். அதுக்கான உரிமைகள் வாங்கியிருக்காங்க. இதுக்கு தெரியும். மதுரை மல்லி இது ரொம்ப ஃபேமஸ்.